ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மணிஸ் மிஸ்ட்ரி. என்னதான் நம்ம சேனல்ல எக்கச்சக்கமான லெஜண்ட்ஸோட மோட்டிவேஷனல் வீடியோ பார்த்திருந்தாலும், இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிஸ் பார்த்திருந்தாலும், இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு மனிதனோட லைஃப் ஹிஸ்டரி உண்மையிலேயே ஒரு ஸ்பெஷலான லைஃப் ஹிஸ்டரி அப்படின்னு தான் சொல்லியானும். ஏன்னா நம்மில் ஒருத்தரா பிறந்து நம்மில் ஒருத்தரா வளர்ந்து, அதுவும் இந்தியால இருக்கிற ஏதோ ஒரு கடைக்கோடியில இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல பிறந்து இந்தியாவே திரும்பி பார்க்க வச்ச ஏன் இந்த உலகத்திலே மிகப்பெரிய அறிவொளிகளா சொல்லப்படுற சிஐஏ அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி. அந்த ஒரு சிஐஏவோட கண்ணுக்குள்ளேயே விரல விட்டாட்டின ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட் பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ வெல்கம் டு தி கிரேட் ஸ்டோரி ஆஃப் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். தமிழ்நாட்டோட கடைக்கோடியில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல, தமிழ்நாடுன்னு மட்டும் சொல்லிட முடியாது, இந்தியாவோட கடைக்கோடியில் இருக்கிற ஏன் உலகத்தோட கடைக்கோடியில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல ஒரு சின்ன வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு ராமேஸ்வரத்துல இருந்து வானத்துல பறக்கிற முதல் பறவையா நானா தான் இருப்பேன்னு தன்னோட மனசுக்குள்ள விதைய விதைச்சு அந்த ஒரு பாதையில சக்சஸ்ஃபுல்லா டிராவல் பண்ணி வெறுத்தனமா சாதிச்சு காமிச்சிருக்காருன்னா, இவரோட இன்னர் ஹார்ட் கான்பிடென்ட்டும் அவரோட விடாமுயற்சியும் எந்த அளவுல இருந்திருக்கும்னு யோசிச்சு பார்க்க முடியுதா? கலாமுக்கு சின்ன வயசுல இருந்தே படிப்பு மேல ஒரு அளவு கடந்த பிரியம் இருந்துட்டே தான் இருந்திருக்கு. ஆனா எங்க தன்னோட ஆசையை கொண்டு போய் வீட்டுல சொன்னா, வீட்டுல இருக்கவங்க தன்னை படிக்க வைக்கிறதுக்காக அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டி இருக்குமோன்னு சொல்லிட்டு யோசிச்சு தன்னோட ஆசையை வீட்டுல சொல்லாம எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இலவசமா கல்வி கத்து கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சிருக்காரு. அதுவும் அந்த டைம்ல அவரோட வயசு வெறும் 8 வயசு தான். அப்படி அவர் தேடி கண்டுபிடிச்சதுல அவரோட ஊர்லயே இருக்கிற ஒரு கோயில்ல அதிகாலை 4 மணிக்கு கணிதம் இலவசமா சொல்லி தராங்கன்றத கேள்விப்பட்ட உடனே அடுத்த நாள்ல இருந்து அதிகாலை 3:30 மணிக்கு எந்திரிச்சிருவாராம். காலையில 4 மணிக்கு டான்னு போய் அந்த கோயில்ல உட்காந்து கணிதத்தை கத்துக்க ஆரம்பிச்சிருவாராம். காலையில 4 மணில இருந்து 5:30 மணி வரைக்கும் கணிதம் கத்துக்கிறது, 5:30 மணிக்கு மேல தன்னோட மதத்துக்காக தொழுகையில போய் ஈடுபடுறது, 6 மணிக்கு மேல தன்னோட குடும்பத்துக்காக ஓடுற ரயில இருந்து தூக்கி போற நியூஸ் பேப்பரை பிடிச்சு அந்த ஒரு நியூஸ் பேப்பரை பிரிச்சு கொடுத்து அதுல இருந்து கிடைக்கிற காசை தன்னோட வீட்டோட செலவுக்காக கொண்டு போய் கொடுப்பாராம். இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு தூரம் பொறுப்புணர்ச்சியோட இருக்கிற கலாம பார்த்த உடனே அவங்க அப்பாவே மனசு இறங்கி ஒரு நாள் கலாம கூப்பிட்டு, கலாம் உனக்கு ஏதாச்சும் ஆசை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அதை கேட்ட உடனே கலாம் கொஞ்சம் கூட யோசிக்காம, ஆமாப்பா எனக்கு படிக்கணும்ன்றது ரொம்ப ஆசையா இருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அவங்க அப்பா, ஏன்டா இதை முன்னாடியே சொல்ல வேண்டியதாண்டா, நாங்க கஷ்டப்படுறதுக்காக உன்னை படிக்க வைக்காம போயிட போறோம், நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி உன்னை கண்டிப்பா படிக்க வைப்போம்னு சொல்லிட்டு அடுத்த நாளே ராமேஸ்வரத்துக்கு பக்கத்துல இருக்கிற ராமநாதபுரத்துல இருக்கிற ஒரு ஸ்கூல்ல கொண்டு போய் கலாம சேர்த்து விடுறாரு. ஸ்கூல்னா இந்த காலத்துல இருக்கிற மாதிரி 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல எல்லாம் 1930 காலகட்டத்துல ஸ்கூல்ஸ் இருக்காது. சோ தன்னோட ஸ்கூல் படிப்புக்காக கலாம் தான் ஊர்ல இருந்து அந்த ஒரு சின்ன வயசுல தன்னோட வீட்டை பிரிஞ்சு ஸ்கூல்ல போய் படிக்கிறதுக்காக அங்க போறாரு. அந்த டைம்ல கலாம் கிட்ட அவங்க அப்பா சொன்ன ஒரே ஒரு விஷயம், நீ படிச்சு பெரிய ஆளாகி கண்டிப்பா நம்மளோட டிஸ்ட்ரிக்டுக்கே நீ கலெக்டரா வரணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாரு. அவரோட அந்த ஒரு உத்வேகம் கலாம வேற லெவல்ல மோட்டிவேட் பண்ணுது. என்னதான் மோட்டிவேட் பண்ணாலும் அந்த ஒரு சின்ன வயசுல வீட்டை விட்டு பிரிஞ்சிருக்கிற இந்த ஒரு பிரிவு அவர் அளவுக்கு அதிகமாவே வாட்டி வதக்கிருக்கு. சோ இதனாலேயே அவரால் படிப்புல அளவுக்கு அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. ஒரு நாள் ஸ்கூலுக்கு ஒரு லேட்டா போயிருக்காரு. அந்த டைம்ல கிளாஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருச்சு. எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கிளாஸ்க்குள்ள போனா அவருக்கு இன்னைக்கு எந்த கிளாஸ்க்குள்ள போறதுன்றது சுத்தமா தெரியல. ஏதாச்சும் ஒரு கிளாஸ் மாதிரி போய் நிப்போம், அந்த கிளாஸ் நம்ம கிளாஸா தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் மாதிரி போய் நின்று கணக்கு வாத்தியார் பாடம் எடுத்துட்டு இருக்கதை பாக்குறாரு. இவர் தான் நம்மளுக்கு கணக்கு எடுத்த வாத்தியார், சோ இதுதான் நம்ம கிளாஸா இருக்கும்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கு வெளியே நின்று, சார் நான் உள்ள வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அதை கேட்ட உடனே கிளாஸ்க்குள்ள இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கக்கபுக்கான்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இப்படி சிரிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உள்ள எட்டி பார்த்திருக்காரு. பார்த்தா உள்ள இருக்கிற எவனுமே தான் கூட படிக்கிற மாதிரியே இல்லையா. ஆகா கிளாஸ் மாதிரி வந்துட்டோமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே திரும்பி பார்த்தா கணக்கு வாத்தியார் முறைச்சிட்டே பார்த்திருக்காரு. டேய் இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு, உன்னோட கிளாஸே உனக்கு என்னன்னு தெரியல, நீலாம் எதுக்கடா கிராமத்துல இருந்து இங்க படிக்க வர, அப்படி படிச்சு நீ என்னத்தை தான் கிழிக்க போறேன்னு சொல்லிட்டு அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி தான் கையில வச்சிருந்த கம்பை வச்சு வெளுன்னு வெளுத்திருக்காரு. இந்த ஒரு இன்சிடென்ட் கலாம் அளவுக்கு அதிகமாவே பாதிச்சிருது. இதோட ஸ்கூல் லைஃபே போது எதுக்கு நம்ம ஒரு தூரம் கஷ்டப்பட்டு வீட்டை பிரிஞ்சு அதுவும் இவர்கிட்ட அடிவையெல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்க கூட செஞ்சிருக்காரு. ஆனா அந்த டைம்ல அவங்க அம்மா அப்பா படுற கஷ்டமா அவங்க அப்பா சொன்ன கலெக்டர் அப்படின்ற ஒரு வேர்டு அவரோட மைண்ட்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த ஒரு விஷயம் மைண்ட்ல வந்ததுக்கு அப்புறம் வேற லெவல்ல படிக்க ஆரம்பிச்சு அடுத்த எக்ஸாம்லயே எந்த ஒரு கணக்கு வாத்தியார் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி பயங்கரமா அடிச்சாரோ அந்த ஒரு கணக்கு பாடத்திலேயே சென்டம் எடுத்து, அதாவது 100க்கு 100 எடுத்து வெறித்தனமா அச்சீவ் பண்ணி காமிச்சாரு. இதை பார்த்த உடனே அந்த கணக்கு வாத்தியார் பயங்கரமா புரிச்சு போய் எல்லா ஸ்டூடெண்ட் அண்ட் ஸ்டாஃப் முன்னாடி நின்று, மார்க் மை வேர்ட்ஸ், இந்த ஒரு பையன் ஃபியூச்சர்ல நம்ம ஸ்கூலோட பெருமையை வேற லெவல்ல கொண்டு போய் நிப்பாட்ட போறான்னு சொல்லிட்டு கலாம காமிச்சு சொன்னாராம். ஸ்கூல ஒரு வழியா கலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஸ்கூல கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் காலேஜ் போயானோம் இல்லையா. ஆனா எந்த காலேஜ்ல போய் படிக்கிறது, என்ன சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறதுன்றது கலாமுக்கு சுத்தமா தெரியல. இருந்தாலும் போற காலேஜ்ல ஃபீஸ் கம்மியா இருக்கணும்ன்றது மட்டும் இவரோட முதல் கான்சென்ட்ரேஷனா இருந்துச்சு. சோ அதுக்காகவே தேடி கண்டுபிடிச்சு திருச்சியில இருக்கிற ஒரு பிரைவேட் காலேஜ்ல பிசிக்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னதான் இவர் பிசிக்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சாலும் காலேஜ்ல இருக்கிற லைப்ரரியில போய் இவர் புக் எடுத்தாலே கண்டிப்பா வானவியல் சம்பந்தமான புக்கை மட்டும் தான் எடுத்து படிக்கவே ஆரம்பிப்பாராம். சோ இந்த ஒரு விஷயம் அப்துல் கலாம் கொஞ்சம் கொஞ்சமா டச் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. நம்மளுக்கு ஒருவேளை ஸ்பேஸ்ல தான் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும், நம்ம தான் சம்பந்தமே நம்ம பிசிக்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருக்கோமோன்னு சொல்லிட்டு யோசிச்சு அங்க இருக்கிற ஸ்டாஃப் கிட்ட போயிட்டு, நம்ம காலேஜ்ல ஸ்பேஸ் சம்பந்தமான படிப்பு இருக்கா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதை கேட்ட உடனே அந்த ஸ்டாஃப், தம்பி எல்லா இடத்துல எல்லாம் ஸ்பேஸ் சம்பந்தமான படிப்பு இருக்காது, நீ ஸ்பேஸ் படிக்கணும்னா கண்டிப்பா போக வேண்டிய ஒரே ஒரு இடம் சென்னையில இருக்கிற எம்ஐடில மட்டும் தான் ஸ்பேஸ் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை கேட்ட உடனே கலாமுக்கு பக்குன்னு ஆயிருது. ஏன்னா ஏற்கனவே குடும்பத்துக்கு பாரம் இருக்க கூடாது, செலவை கம்மி பண்ணணும்ன்றதுக்காக தேடி தான் காலேஜை சூஸ் பண்ணி படிக்கவே செஞ்சாரு. அப்படி இருக்கிறப்ப இவர் இருக்குது தமிழ்நாடோட ஒரு எண்டு, இவர் படிக்கணும்னு ஆசைப்படுற எம்ஐடி காலேஜ் இருக்குது தமிழ்நாடோட இன்னொரு எண்டுல. சோ இங்க இருந்து இங்க டிராவல் பண்ணணும்னாலே அதுக்கு அளவுக்கு அதிகமா
செலவாகும். அது மட்டும் இல்ல அங்க போய் படிக்கணும்னா அதுக்கு மேல செலவாகும் இல்லையா? சோ அதுக்காகவே MIT காலேஜ் பத்தின பல டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி கலெக்ட் பண்றப்ப அந்த காலேஜ்ல நல்லா படிச்சா ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய ஆரம்பிக்குது. ஒருவேளை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நம்ம பயங்கரமா எழுதி செலக்ட் ஆயிட்டா நம்மளுக்கு ஃபீஸே இருக்காது போல நினைச்சு அந்த காலேஜ்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லயும் பயங்கரமா எழுதி அந்த ஒரு காலேஜ்ல செலக்டும் ஆயிடுறாரு. அவ்வளவுதான், போயிட்டு வர செலவு மட்டும் தான் நம்ம அந்த காலேஜ்ல போயிட்டு ஃப்ரீயாவே படிச்சுட்டு வந்துடலாம் சொல்லிட்டு பல கனவுகளோட அந்த ஒரு காலேஜுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறாரு. கால் எடுத்து வச்ச உடனே அந்த காலேஜ்ல சொன்ன விஷயம், எல்லாருமே 1000 ரூபாய் ஃபீஸை கட்டிட்டு காலேஜுக்குள்ள வாங்கப்பா அப்படின்றாங்க. அதை கேட்ட உடனே கலாமுக்கு இன்னொரு பக்கம் இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னடா கஷ்டப்பட்டு என்ட்ரன்ஸ் எழுதணும், இப்படி ஃபீஸ் கட்ட சொல்றாங்க, அதுவும் 1000 ரூபாய் கட்ட சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா 1000 ரூபான்றது இந்த காலகட்டத்தில் ஈஸியா இருந்தாலும் 1950 காலகட்டத்தில் இந்த ஒரு 1000 ரூபான்றது 1 லட்சம் ரூபாய்க்கு சமம். சோ எங்க போய் ரெடி பண்றதுனே தெரியாம முடிச்சிட்டு இருந்த கலாமுக்கு அவரோட சகோதரியான ஜோஹரான்றவங்க அவங்க கை காலில் போட்டிருந்த எல்லா ஜுவல்ஸையும் கழட்டி கொடுத்து நீ போய் படிச்சுட்டு வந்தா போதும்னு சொல்லிட்டு கலாம் அனுப்பி வச்சிருக்காங்க. சோ அந்த ஜுவல்ஸை வச்சு காசு ரெடி பண்ணி ஃபீஸ் கட்டினதுக்கு அப்புறம் கலாம் ஸ்டாஃப்ஸ்ட போயிட்டு சார் ஸ்காலர்ஷிப் தருவாங்கன்னு சொன்னாங்க, ஆனா இங்க ஸ்காலர்ஷிப் இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. தம்பி நீ காலேஜ் என்றப்ப ஃபீஸ் கட்டி தான் ஆகணும், அதுக்கடுத்து நீ காலேஜ்ல எவ்வளவு தூரம் ஸ்கோர் பண்றியா எவ்வளவு தூரம் படிக்கிற அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்க ஸ்காலர்ஷிப் அரேஞ்ச் பண்ணுவோம். சப்போஸ் உனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருச்சுன்னா சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து இருக்கிற இடம் வரைக்கும் படிக்கிற படிப்பு செலவு வரைக்கும் எல்லா செலவையும் நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே கலாம் வானத்துல பறக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவ்வளவு ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு அன்னைக்கு இருந்து விழுந்து படிச்ச அந்த ஒரு ஸ்காலர்ஷிப்பை வெறித்தனமா வாங்கவும் செய்யறாரு. ஸ்காலர்ஷிப் வாங்குறதுல பயங்கரமா கான்சென்ட்ரேட் பண்ணதுனால இவருக்கு கொடுத்த ஒரு ப்ராஜெக்ட் இவரால் அந்த அளவுக்கு பெருசா பெர்ஃபெக்ட்டா முடிக்க முடியல. இதை பார்த்த கலாமோட ப்ராஜெக்ட் மேனேஜர், இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல எனக்கு சாட்டிஸ்ஃபையே கிடையாது, சுத்தமா சாட்டிஸ்ஃபை இல்ல, நீ என்ன பண்ணி வச்சிருக்க, இது டிசைனிங்கா, இந்த ஒரு விமானத்தை நம்ம பறக்க விட்டனா அது பறக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தாறுமாறா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாராம். அதுக்கு கலாமா அப்படி இப்படின்னு பதில் சொல்லி, சார் எனக்கு ஒரு 1 மந்த் டைம் கொடுங்க, நான் கண்டிப்பா அதை முடிச்சு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு பதில் சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் 1 மந்த் தான், 1 மந்த் எல்லாம் கொடுக்க முடியாது, உனக்கு வேணும்னா 3 நாள் கொடுக்குறேன், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, எனக்கு திங்கக்கிழமை காலையில இந்த ப்ராஜெக்ட கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குற, சப்போஸ் நீ முடிச்சு கொடுக்கலாம்னா உன்னோட ஸ்காலர்ஷிப் நான் கேன்சல் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டே இருந்தாராம். என்னடா லைஃப் இது, இப்பதான் கஷ்டப்பட்டு ஒரு ஸ்காலர்ஷிப் போகணும், அதுக்குள்ளேயும் இந்த ஒரு ஸ்காலர்ஷிப்புக்கு ஆப் வைக்க போறான் சொல்லிட்டு அன்னைக்கு அதாவது வெள்ளிக்கிழமை சொல்லிட்டு போனார் பாத்தீங்கன்னா, அந்த வெள்ளிக்கிழமையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அவர் தூங்குன மொத்த ஹவர்ஸ் எவ்வளவு தெரியுமா? 4 to 5 hours தானா. டே நைட்டா உட்காந்து அந்த ஒரு ப்ராஜெக்ட கம்ப்ளீட் பண்ணணுன்ற ஒரே நோக்கத்தோட வெறித்தனமா ஒர்க் அவுட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாரு. அதுவும் என்னைக்கு முடிச்சாரு தெரியுமா? அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் சொன்ன 3வது நாள் டேட்டா நான் திங்கக்கிழமை முடிக்கல, 1 day before ஞாயிற்றுக்கிழமையே முடிக்கிறாரு. இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே டென்னிஸ் விளையாண்டுட்டு இருந்த அந்த ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் டென்னிஸ் விளையாண்டு அதே ட்ரெஸ்ஸோடய வந்து அந்த ரூம்ல பாக்குறாரு. கலாம் கொஞ்சம் அசந்து அந்த ஒரு ப்ராஜெக்ட் பேப்பருக்கு பக்கத்துலயே தூங்கிட்டு இருக்காரு. அந்த ஒரு ப்ராஜெக்ட் பேப்பர் எடுத்து நைஸா திருப்பி பாக்குறப்ப அதுல ஒரு துளி அளவு கூட மிஸ்டேக் இல்லாம அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா அந்த ஒரு டிசைனிங் இருந்துச்சான். அதை பார்த்த உடனே அவரே பயங்கரமா பொறிப்படைஞ்சு கலாம லைட்டா உசுப்பி, எனக்கு அப்பயே தெரியும் இந்த ஒரு வேலையை நீ ஈஸியா முடிப்ப அப்படின்னு, ஆனா நீ இந்த ஒரு விஷயத்துக்காக 1 மந்த் டைம் கேட்டதா எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதனாலதான் நான் அன்னைக்கு உங்ககிட்ட இவ்வளவு தூரம் ஹார்ஸா நடந்துக்கிட்டேன். சோ நீ இனிமேல் எடுக்கிற எந்த ஒரு ப்ராஜெக்டா இருந்தாலும் டைம் எடுக்காம குயிக்கா முடிக்கிற வழியா பாரு, ஏன்னா உங்ககிட்ட அந்த அளவுக்கு ஸ்கில் இருக்குன்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டே இருந்தாராம். இந்த ஒரு இன்சிடென்ட்டும் அவரோட மனசுல ஆழமா பதியுது. சோ அன்னைக்கு இருந்து தான் எடுக்கிற எந்த ஒரு ப்ராஜெக்டா இருந்தாலும் அக்யூரேசியும் அதே நேரத்துல எவ்வளவு குயிக்கா முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு குயிக்கா முடிக்கிறதுக்கு என்ன மாதிரியான வேலைகள்லாம் செய்ய முடியுமோ அந்த மாதிரியான வேலைகளை கலாம் செய்ய ஆரம்பிச்சாராம். ஒரு வழியா கலாம் காலேஜையும் முடிக்கிறாரு. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது என்ன, வேலைக்கு போயானோ இல்லையா? சோ அந்த டைம்ல 2 கைண்ட் ஆஃப் இன்டர்வியூ இவருக்கு வருது. ஒன்னு விமானப்படை, இன்னொன்னு பாதுகாப்புத்துறை. சோ இவருக்கு சின்ன வயசுல இருந்து வானத்துல பறக்கணும்ன்றது ஒரு எய்மா இருந்துச்சு இல்லையா? அதுக்காகவே இவர் விமானப்படை இன்டர்வியூ சூஸ் பண்ணி டோராடோனுக்கு போறாரு. அங்க மொத்தம் 25 பேர் இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. அந்த ஒரு இடத்துல போய் இவர் உட்கார்றப்ப இவரோட மைண்ட்ல என்ன ஓடும் தெரியுமா? ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்கிற பையனோட மைண்ட்ல என்ன ஓடுமோ அந்த எல்லா விஷயங்களும் இவரோட மைண்ட்ல ஓடுமா. இருந்தாலும் கண்டிப்பா நான் ஜெயிச்சிருவேன்ற ஒரு வெறியும் இவருக்குள்ள எப்பயுமே இருக்குமா. அந்த 25 பேருக்கு வைக்கப்பட்ட இன்டர்வியூல இவர் 9வது ஆளா செலக்ட் ஆறாரு. ஆனா அந்த விமானப்படைக்கு தேவையான மொத்த ஆட்களே 8 பேர் தானா. சோ ஜஸ்ட் ஒரு ஆளுக்கு பின்னாடி செலக்ட் ஆனதுனால இவரால அந்த ஒரு விமானப்படையில ஜாயின் பண்ண முடியல. இந்த ஒரு நிகழ்வு கலாம் அளவுக்கு அதிகமாவே பாதிச்சிருது. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே பறவையை பார்த்து நான் வானத்துல பறக்கணும்னு ஆசைப்பட்டவர் இல்லையா அவரு. ஆனா இவருக்கு இந்த ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஃபெயில் ஆனது இவரை உண்மையிலேயே அளவுக்கு அதிகமாவே பாதிச்சிருது. சோ வேற வழியில நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டது எல்லாமே வீணா போயிடுச்சு, இனிமேல் நம்ம வாழ்றதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கூட யோசிச்சிருக்காராம். ஆனா அந்த டைம்ல இவர்கிட்ட வந்து ஒரு ஞானி சொன்ன ஒரே ஒரு விஷயத்துக்காக அடுத்த ஸ்டெப் அதனோட லைஃப்ல எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ஞானி வேற ஒண்ணுமே சொல்லல, உனக்கு ஒரு விஷயம் கிடைக்காம போதுனா, ஒரு விஷயம் உன்னோட கையில இருந்து கை நழுவி போதுனா உன்னோட ஒர்த்து அந்த ஒரு விஷயத்தை தாண்டி வேற லெவல்ல இருக்கு. சோ வாழ்க்கை உன்னை இந்த இடத்துல ஸ்டாப் பண்ண ஆசைப்படல, உன்னை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகணுன்றதுக்காக தான் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய கீழே தட்டி விட்டுருக்கு. சோ உன்னோட வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் நீ எடுத்து வச்சா மட்டும்தான் உன்னோட பேரை இந்த உலகத்துல நிலைநாட்ட முடியும், உன்னால இதை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அங்க இருந்து நகர்ந்து போயிட்டாராம். இதை கேட்ட உடனே கலாமுக்கு சுருக்குன்னு ஏறின மாதிரி இருந்துச்சான். அடுத்த நிமிஷமே கொஞ்சம் கூட யோசிக்காம பாதுகாப்பு படைக்கான இன்டர்வியூல போய் ஜாயின் பண்ணி அந்த ஒரு இன்டர்வியூல செலக்ட் ஆகி பாதுகாப்பு படைத்துறையில சீனியர் அசிஸ்டன்ட் சயின்டிஸ்டா ஜாயின் பண்ணவும் செய்யறாரு. நம்ம இந்தியாவை பத்தி தான் நம்மளுக்கு தெரியுமே, இங்க நாலேஜுக்கு கொடுக்குற மதிப்பை காட்டிலும் சீனியருக்கு கொடுக்குற மதிப்பு தான் அதிகமா இருக்கும். ஜூனியர் எவ்வளவுதான் நாலேஜா இருந்தாலும் அவங்கள மதிக்க மாட்டாங்க, மட்டும் தானே பாப்பாங்க. சோ அந்த ஒரு விஷயம் கலாமுக்கும் அளவுக்கு அதிகமாவே நிகழ்ந்திருக்கு. இருந்தாலும் கலாம் அந்த மாதிரியான
மாதிரியான விஷயங்களை கண்டுக்கவே மாட்டாராம். தனக்கு கொடுக்குற வேலையை எவ்வளவு தூரம் நம்மளால பெர்ஃபெக்ட்டா முடிக்க முடியுமோ அந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் அவர் கான்சென்ட்ரேட் பண்ணவே செய்வாராம். அந்த டைம்ல தான் அவரோட லைஃபே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் அவரோட கையில கொடுக்குறாங்க. அந்த ப்ராஜெக்டோட நேம் நந்தி. அதாவது தாழ்தளமா பறந்து கவர் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த கவர் போர்டு மாதிரியான டிஸ்டன்ஸ்ல பறந்து தாக்கக்கூடிய ஒரு விமானத்தை உருவாக்கணும் அப்படின்றதுதான் இந்த ஒரு ப்ராஜெக்டேவும். வேலைக்கு சேர்ந்த உடனே நம்மளுக்கு கிடைக்கிற முதல் ப்ராஜெக்ட், அதுவும் இந்தியாவுக்காக நம்ம ஒரு விஷயத்தை செய்ய போறோன்ற ஒரு ஆர்வத்தினால டே அண்ட் நைட்டா கலாம் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி கடைசியில அந்த ஒரு ப்ராஜெக்ட கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாரு. ஆனா முடிக்க போற அந்த ஒரு தருவாயில இந்தியாவோட பொலிட்டிஷியன்ஸ் என்ன பண்ணாங்க தெரியுமா, இந்த ஒரு ப்ராஜெக்ட கம்ப்ளீட்டா நாங்க டிராப் பண்றோம், இனிமேல் இந்த ப்ராஜெக்ட் நீங்க கையில எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு ப்ராஜெக்ட கம்ப்ளீட்டா டிராப் பண்ணிடுறாங்களாம். அந்த ஒரு விஷயம் கலாம் அளவுக்கு அதிகமாவே பாதிச்சிருது. இதுல கொடுமையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, 1955 காலகட்டத்தில் ஒரு உருவாக்கின இந்த ஒரு விமானத்தை இப்ப 2018 வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து தான் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோமே தவிர இந்தியால உருவாக்குறதே கிடையாதான். ஆனா இந்த ப்ராஜெக்ட் அப்பயே தடுக்காம இருந்திருந்தா 1955 இந்த ஒரு விமானத்தை இந்தியாவுக்கு கலாம் பரிசா கொடுத்திருப்பாரு. சரி விடுங்க, இந்தியால எனக்கு தான் டேலண்ட்டுக்கு மதிப்பு கொடுத்திருக்காங்க, நம்ம நினைக்கிற எந்த ஒரு தாட்டு தான் அன்னைக்கு கலாமுக்கு தோணி இருக்கு. சோ அந்த ஒரு விஷயத்தினால என்னதான் மனவலி இருந்தாலும் லைஃப்ல அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சு கலாம் மூவ் பண்ணி போயிட்டே தான் இருக்காரு. கலாமோட இந்த ஒரு ஸ்கில்ல பார்த்த உடனே இஸ்ரோவை கலாம கூப்பிட்டு, இவ்வளவு டேலண்ட் வச்சுட்டு நீங்க எதுக்கு அங்க இருக்கீங்க, பேசாம இஸ்ரோவுக்கு வந்துருங்க, அங்கெல்லாம் டேலண்ட்டை மதிக்கவே மாட்டாங்க, இங்க வந்தீங்கன்னா இஸ்ரோவுக்காக நீங்க நிறைய பண்ணலாம் சொல்லிட்டு கலாம இஸ்ரோவுக்கு அழைக்கிறாங்க. கலாம் இஸ்ரோவுக்கு போறாரு. கலாம் இஸ்ரோவுக்கு போன உடனே அவருக்கு கொடுக்கிற முதல் ப்ராஜெக்ட் ரேட்டோ அப்படின்ற ஒரு விமானத்தோட 4ஆம் கட்ட பணியை முடிக்கிறது தான். சரி, அந்த ப்ராஜெக்ட் தான் நமக்கு சக்சஸ் ஆகாம போயிருச்சு, இந்த ஒரு ப்ராஜெக்ட்லயாச்சும் முழு மூச்சா இறங்கி பண்ணி இதை சக்சஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு டே அண்ட் நைட்டா இந்த ஒரு ப்ராஜெக்ட்லயும் ஒர்க் அவுட் பண்றாரு. ஆனா இந்த ஒரு ப்ராஜெக்டும் எண்டிங் ஆக போறப்ப 4ஆம் கட்ட பணி மட்டும் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஜெர்மனி கேன்சல் பண்ணிட்டாங்களாம். சோ தான் எடுத்த 2வது ப்ராஜெக்டும் கண்டினியூஸா 2வது முறை கலாமுக்கு ஃபெயிலியர் ஆகுது. சோ இந்த ஒரு தோல்வியும் கலாம் அளவுக்கு அதிகமாவே பாதிக்குது. இருந்தாலும் வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும் இல்லையா, அதுக்காக அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறாரு. வழக்கம் போல கலாமுக்கு இன்னொரு ப்ராஜெக்டும் கையில வருது. அதாவது SLV ராக்கெட் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ராக்கெட்டோட டைமண்ட் ஏவுகலத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு இவரோட கைக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. அந்த ஒரு ப்ராஜெக்ட்லயும் கலாம் தன்னால முடிஞ்ச அளவுக்கு அவுட்புட்டை கொடுத்து அதையும் சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிக்க போறாரு. அந்த ஒரு ப்ராஜெக்டையும் எந்த விதமான ரீசனும் சொல்லாம கம்ப்ளீட்டா கைவிட்டுறாங்க. இது கலாமுக்கு கிடைக்கிற 3வது மிகப்பெரிய தோல்வி. இதை தோல்வி அப்படின்னு சொல்லிட முடியாது, மத்தவங்க செய்யற சில சதியினால இல்லாட்டினா சரிவர திட்டமிடாத சில செயல்பாடுனால இவருக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய டிப்ரெஷன் அப்படிதான் சொல்லியானோம். இந்த ஒரு டிப்ரெஷனோட சேர்த்து அந்த ஒரு காலகட்டத்திலேயே அவங்களோட அம்மாவும் இருக்கிறாங்க, அவங்களோட அப்பாவும் இருக்கிறாங்க. அண்ட் இவர் உயிருக்கு உயிரை நினைச்சிட்டு இருந்த தன்னோட சகோதரியோட கணவனான ஜலாலுதீனும் இறக்குறாரு. சோ அடுத்தடுத்து தன்னுடைய உறவினர்கள் இருக்கிறத பார்த்த உடனே எவ்வளவு தாண்டா லைஃப், இதுக்காக இதுக்கு நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் நாட்டுக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு ஓடணும், நம்ம என்னதான் பண்ணாலும் இந்த நாட்டுல மதிக்க போறதும் கிடையாது, எதுக்கு நம்ம தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு உச்சக்கட்ட முடிவுக்கு போறாரு. ஆனா அந்த டைம்ல அந்த துறையில இருந்த அவருடைய நண்பர் வந்து, நீ இது வரைக்கும் தோல்விகளை மட்டுமே சந்திச்சிட்டு இருக்கனாலதான் இந்த மாதிரியான முடிவுகள்லாம் உன்னோட மைண்ட்ல ஓட ஆரம்பிக்குது, ஒரே ஒரு தடவை வெற்றியை சுவைச்சு பாரு, அதுக்கப்புறம் இந்த ஒரு ஃபீல்டை விட்டு நீ வெளியே போகவே மாட்ட, சோ பழசெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு மறுபடியும் இந்த ஒரு ஃபீல்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பின்னு சொல்லிட்டு SLVயோட இன்னொரு ப்ராஜெக்ட் கையில கொடுக்குறாரு. அந்த ஒரு ப்ராஜெக்ட் படி சேட்டலைட்டை ராக்கெட்ல வச்சு கரெக்டா புவியோட சுற்றுவட்ட பதில நிக்க வைக்கணும்ன்றது அந்த ஒரு ப்ராஜெக்ட் ஆகும். சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட்லயும் கலாம் தன்னால முடிஞ்ச அளவுக்கு அவுட்புட்டை கொடுத்து அந்த ஒரு ப்ராஜெக்டை கம்ப்ளீட்டா சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிக்கிறாரு. அந்த ஒரு ராக்கெட்டோட லான்ச்சிங்கான டேவும் வருது. அந்த ஒரு மொமெண்டோட எக்ஸைட்மெண்ட்டுக்காக கலாமும் காத்துட்டு இருக்காரு. ராக்கெட்டும் லான்ச் ஆகுது. ராக்கெட் லான்ச் ஆகி 10 நிமிடம் வரைக்கும் ராக்கெட் எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாம வானத்துல பறந்துட்டே தான் இருக்கு. ஆனா திடீர்னு ஏற்பட்ட ஏதோ ஒரு டெக்னிக்கல் கோளாறுனால அந்த ஒரு ராக்கெட்டும் தன்னோட ஓடுபாதையில இருந்து விலகி போய் ராக்கெட் கம்ப்ளீட்டா பிளாஸ்ட் ஆயிருது. இந்த ஒரு விஷயமும் கலாம வேற லெவல் அஃபெக்ட் பண்ணிருது. என்னடா நம்ம எடுக்கிற எல்லா காரியமும் ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்கு, எந்த ஒரு விஷயமும் சக்சஸே ஆகாதா, நம்மளால சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை டேஸ்ட் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு உச்சக்கட்ட டிப்ரெஷனுக்கு போயிறாரு. இதனாலேயே அந்த ஒரு ராக்கெட் ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் முந்தின நான் சாயந்தரம் தூங்க ஆரம்பிச்சு அவர் அடுத்து நான் சாயந்தரம் வரைக்கும் தூங்கிக்கிட்டே தான் இருந்தாராம். ஏன்னா அவரால் அந்த ஒரு தோல்வியில இருந்து வெளியே வரவே முடியலையா. இருந்தாலும் அவரை என்கரேஜ் பண்ணி அடுத்த ஒரு ப்ராஜெக்டையும் அவரோட கையிலேயே கொடுக்குறாங்க, அதுவும் கான்பிடென்டா கொடுக்குறாங்க. அந்த ஒரு ப்ராஜெக்ட் தான் ரோகிணி ராக்கெட். அந்த ஒரு ராக்கெட்ல சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிளை கரெக்டா வச்சு புவியோட சுற்றுவட்ட பதில சுத்த வைக்கணும்ன்றது அந்த ஒரு ப்ராஜெக்டேவும். வழக்கம் போல தோல்விகள் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா அந்த ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒர்க் அவுட் பண்றது மட்டும் கிடையாது, அந்த ஒரு ப்ராஜெக்டை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி அதுக்கான லான்ச்சிங் டேவும் வருது. அந்த லான்ச்சிங் டே அன்னைக்கு கலாம் கிட்ட மத்திய அமைச்சர் வந்து, கண்டிப்பா இந்த ஒரு ப்ராஜெக்ட் நாளைக்கு சக்சஸ் ஆயிரும், சப்போஸ் நாளைக்கு சக்சஸ் ஆயிடுச்சுன்னா உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் அதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. இதை கேட்ட உடனே கலாம்க்கு பயங்கர ஆச்சரியம். இவ்வளவு தூரம் பாசிட்டிவான ஒரு ஸ்பீச் நான் கேட்டதே இல்லையே, ஒருவேளை இப்படி கூட மோட்டிவேட் பண்ணா நம்ம வேற லெவல்ல வளருவோமோன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சு, எனக்கு வேற எதுவுமே வேணாம் சார், 100 மரக்கன்று மட்டும் வாங்கி கொடுங்க, இந்த இடத்துல மரமே இல்ல, இதை பாக்குறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பதில் சொல்லியிருக்காரு. அதை கேட்ட உடனே மத்திய அமைச்சர், இவ்வளவு தானே 100 மரக்கன்று தானே, நாளைக்கு காலையில நீ எந்திரிக்கிறப்போ ஒரு ரூமுக்கு முன்னாடி 100 மரக்கன்று இருக்கும், ஒழுங்கா நட்டுட்டு வந்துரு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாராம். அதே மாதிரி அடுத்த நாள் காலையில அவர் எந்திரிக்கிறப்ப அவரோட ரூமுக்கு முன்னாடி 100 மரக்கன்றுகள் இருந்துச்சு. இந்த ஒரு விஷயமே அவருக்கு பாசிட்டிவ் ஆட்டிடியூடா மாற ஆரம்பிக்குது. அந்த ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடே அந்த ஒரு ராக்கெட்டை சக்சஸ்ஃபுல்லா வானத்துல ஏவவும் செஞ்சிருது. சோ தன்னோட லைஃப்ல பல தோல்விகளை சந்திச்ச அப்துல் கலாம் கடைசியா 50 வருடங்கள் கழித்து தான் தன்னோட முதல் வெற்றியவே டேஸ்ட் பண்றாரு. ஆனா அந்த வெற்றியை சுவாசிக்கிறப்ப தன்னுடைய வெற்றிக்கு
உறுதுணையா இருந்த தன்னுடைய அம்மா அப்பாண்ட தன்னோட சகோதரியோட கணவனான ஜலாலுதீன் உயிரோட இல்லைன்றதுதான் அவருக்கு மிகப்பெரிய மனக்குறையா இருந்துச்சான். அதுக்கப்புறம் அப்துல் கலாமோட வெற்றியை பத்தி நான் சொல்லிதான் தெரியணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கடுத்து அவர் வச்ச எல்லா எட்டுமே வெற்றியா தான் அமைஞ்சிச்சு. அடுத்து பயங்கர தோல்வியில இருந்த பாதுகாப்பு துறைக்கு போயிட்டு 5 ஏவுகணைகளை உருவாக்கி இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சாரு. அதையும் தாண்டி பொக்ரான் அணு ஆயுத சோதனை சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய சோதனையை நடத்தி இந்த உலகத்தையே ஏன் சிஐஏவையே திரும்பி பார்க்க வச்சு ஒரு கொழுக்குனார்னா நம்ம அப்துல் கலாம் ஐயா உண்மையிலேயே வேற லெவல் தானே. தன்னோட வாழ்க்கையை பத்தி அப்துல் கலாம் எப்பயுமே சொல்றப்ப என்ன சொல்லுவார் தெரியுமா? வாழ்க்கையில வெற்றி என்ற ஒன்றை மட்டும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணவே பண்ணாதீங்க, தோல்வியையும் எதிர்பார்த்து காத்துருங்க. தோல்வி அடைந்தால் மட்டும்தான் உங்களால நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும். தோல்விதான் உங்களோட வாழ்க்கையோட அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கான உத்வேகத்தையும் கொடுக்கும். சோ தோல்வி எதிர்கொள்ள நீங்க எப்பயுமே தயாராகுங்கன்னு சொல்லிட்டு எப்பயுமே சொல்லுவாரு. சோ வாழ்க்கையில ஒரு தடவை தோத்துறோம் அவ்வளவுதான் என்னோட லைஃப், இதுக்கு மேல என்னால ட்ரை பண்ணவே முடியாதா, இதுக்கு மேல ட்ரை பண்ணாலும் எனக்கு இந்த ஒரு வெற்றி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் வீட்டுல உட்காராம அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சா அந்த ஒரு வெற்றி கண்டிப்பா நம்மளோட கைகளுக்கு வந்து சேருன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அந்த மாதிரி செம்மையா வாழ்ந்து காண்பித்த ஒரு மனிதன் தான் நம்ம அப்துல் கலாம் ஐயாவும் கூட. ஏன்னா தன்னோட வாழ்க்கையில முதல் வெற்றியை சுவாசிக்கிறதுக்கே 50 வருடங்களாச்சு. நான் என்னோட லைஃப் ஹிஸ்டரியை பத்தி அடுத்தவங்க கிட்ட சொல்றேன்னா என்ன பார்த்து இன்ஸ்பயர் ஆகி என்ன மாதிரி வளரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நான் இன்ஸ்பிரேஷனா இருக்கணும்னு ஆசைப்படல. ஆனா என்ன மாதிரி கடைக்கோடியில ஏதோ ஒரு சின்ன கிராமத்துல பிறந்து வளர்ற ஒருத்தனுக்கு கூட இந்த உலகத்துல சாதிக்கிறதுக்கு இடம் இருக்கு, அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு. எல்லாருக்குமே சரிசமமான டேலண்ட் இருக்காது, ஆனா எல்லாருக்குமே சரிசமமான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த உலகத்துல கண்டிப்பா இருக்கு. அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கடைக்கோடி கிராமத்துல இருக்கிற ஒரு சின்ன சிறுவன் கூட கரெக்டா பிடிச்சு மேல வந்தா கண்டிப்பா இந்த உலகம் உங்களை திரும்பி பார்க்கும்ன்றதுக்காக தான் என்னோட லைஃப் ஹிஸ்டரியை நான் புக்காவே வெளியிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாராம். அது மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல தோல்விகளுக்கு இடமே கிடையாது, வெற்றி அடைஞ்சா மட்டும்தான் இந்த உலகம் உங்களை பாராட்டும் போற்றும். சோ வெற்றியில மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வெறித்தனமா சொல்லியிருக்காரு. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களை இன்ஸ்பயர் பண்ணிருக்கோம் நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம மினிட்ஸ் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.